அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பிக்கான போட்டித் தேர்வுகளுக்கான வினா விடைகள் பற்றி பார்க்க போறோம். இது நெட்டு ஸ்லெட்டு எழுதுகிற தோழமைகளுக்கும் கட்டாயமாக பயன்படும். வினாக்களுக்குள்ள போகலாம். எதிரொலிகள் என்ற முதல் சிறுகதை எழுதியவர் யாருன்னா லாசா ராமாமிர்தம். எதிரொலிகள் என்ற முதல் சிறுகதை ஆசிரியர் லாசா ராமாமிர்தம். புதர், அபிதா என்ற பெயர்களில் நாவல் எழுதியவர் லாசா ராமாமிர்தம். காட்டில் ஒரு மான் என்ற சிறுகதை தொகுதியின் ஆசிரியர் அம்பை. காட்டில் ஒரு மான் என்ற சிறுகதை தொகுதியின் ஆசிரியர் அம்பை. அம்பையின் இயற்பெயர் CS லட்சுமி. அம்பையின் சிறந்த சிறுகதை அம்மா ஒரு கொலை செய்தாள். அம்பையுடைய சிறந்த சிறுகதை அம்மா ஒரு கொலை செய்தாள். கிசும்புக்காரன் என்பது யாருடைய சிறுகதை நூல் அப்படின்னா பாமா. கிசும்புக்காரன் என்பது யாருடைய சிறுகதை அப்படின்னா பாமா. அன்புக்கு முதுமை இல்லை, அனந்த சயனம் காலனி, இதெல்லாம் யாருடைய சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னா தோப்பில் முகமது மீரான். அன்புக்கு முதுமை இல்லை, அனந்த சயனம் காலனி, இதெல்லாம் தோப்பில் முகமது மீரான் அவங்களுடைய சிறுகதை தொகுப்புகள். பூக்காத மாலை, மானுடம் வெல்லும் என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுசாமி. பூக்காத மாலை, மானுடம் வெல்லும் என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுசாமி. ஒரு மனுஷி ஊரிலே 2 மனிதர்கள் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன். ஒரு மனுஷி ஊரிலே 2 மனிதர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பிரபஞ்சன். கங்கை வந்து நீராடட்டும், கைக்குள் வானம், இதெல்லாம் யாருடைய சிறுகதை தொகுப்புனா திலகவதி. கங்கை வந்து நீராடட்டும், கைக்குள் வானம், இதெல்லாம் திலகவதியுடைய சிறுகதை தொகுப்பு. திலகவதியின் சிறந்த சிறுகதை நாற்காலியும் 4 தலைமுறைகள். திலகவதியின் சிறந்த சிறுகதை நாற்காலியும் 4 தலைமுறைகளும். தி ஜானகிராமன் சிறந்த சிறுகதை என்னன்னா சண்பகப்பூ. தி ஜானகிராமனுடைய சிறந்த சிறுகதை சண்பகப்பூ. தி ஜானகிராமன் அவங்க சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா சக்தி வைத்தியம். தஞ்சை மாவட்ட எழுத்தாளர்கள் கதைக்களத்தையும் தஞ்சை பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய செய்திகளையும் பாலுணர்வு உளவியல் சம்பந்தமான செய்திகளையும் கதையாக்கி தருபவர் என தி ஜானகிராமன். முதலில் எழுதப்பட்ட உணர்ச்சிமயமான காதல் கதை வாவேசு ஐயருடைய குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை. முதல்ல எழுதப்பட்ட உணர்ச்சிமயமான காதல் கதை எதுனா வாவேசு ஐயர் எழுதினது என்ன கதை அப்படின்னா குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை. குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையை சிறு காவியம் என்று சொன்னவர் யாருன்னா கானா சுப்பிரமணியன். குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையை சிறு காவியம் என்று சொன்னவர் கானா சுப்பிரமணியன். கணையாழி இதழின் பொறுப்பாசிரியர் அசோகமித்திரன். கணையாழி இதழின் பொறுப்பாசிரியர் அசோகமித்திரன். அசோகமித்திரனுடைய இயற்பெயர் தியாகராஜன். அசோகமித்திரனுடைய இயற்பெயர் தியாகராஜன். கோவி மணிசேகரனின் சிறந்த நாவல் நப்பசிலையின் காதல். கோவி மணிசேகரனுடைய சிறந்த நாவல் என்னன்னா நப்பசிலையின் காதல். புதின பேரரசி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா கோவி மணிசேகரன். புதின பேரரசி என அழைக்கப்படுபவர் கோவி மணிசேகரன். பிரபஞ்சனின் முதல் நாவல் மானுடம் வெல்லும். பிரபஞ்சனுடைய முதல் நாவல் மானுடம் வெல்லும். கானா சுப்பிரமணியனின் முதல் நாவல் பசி. அவர் எழுதின சிறந்த நாவல்னா பொய்த்தேவு. கானா சுப்பிரமணியனுடைய முதல் நாவல்னா பசி. கானா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதின சிறந்த நாவல்னா பொய்த்தேவு. தூத்துக்குடி நகரின் வரலாற்று பின்புலத்தில் எழுதப்பட்ட கொற்கை நாவல் எழுதினவர் யாருன்னா ஜோடி குரூஸ். தூத்துக்குடி நகரில் வரலாற்று பின்புலத்தில் எழுதப்பட்ட கொற்கை என்ற நாவலின் ஆசிரியர் ஜோடி குரூஸ். மீனவர்களின் வாழ்க்கையை பற்றிய ஜோடி குரூஸ் எழுதிய நாவல் என்னன்னா ஆழிசூழ் உலகு. மீனவர்களின் வாழ்க்கை பற்றிய ஜோடி குரூஸ் எழுதிய நாவல் ஆழிசூழ் உலகு. ஒட்டன் சத்திரம் முதல் பழனி இவற்றுக்கு இடையில வாழக்கூடிய குறவர் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுனா மஞ்சுவெளி. ஒட்டன் சத்திரத்திலிருந்து பழனி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியது மஞ்சுவெளி. நாணல் நாடகாசிரியர் என கே பாலச்சந்தர். நாணல் என்ற நாவலின் ஆசிரியர் கே பாலச்சந்தர். நெஞ்சில் ஒரு முள் என்ற நூலின் ஆசிரியர் மூவா. நெஞ்சில் ஒரு முள் என்ற நூலின் ஆசிரியர் மூவா. பல்லக்கு என்ற சிறுகதை ஆசிரியர் என்ன ராக்கி ரங்கராஜன். பல்லக்கு என்ற சிறுகதை ஆசிரியர் ராக்கி ரங்கராஜன். பவள மல்லிகை சிறுகதை ஆசிரியர் என்ன கீவா ஜெகநாதன். பவள மல்லிகை என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் என்ன கீவா ஜெகநாதன். நீதி தேவன் மயக்கம் யார் எழுதுனதுன்னா அறிஞர் அண்ணா. நீதி தேவன் மயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. நீரும் நெருப்பும் என்ற கவிதை தொகுப்பு ஆசிரியர் என்ன சுரதா. நீரும் நெருப்பும் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சுரதா. பாஞ்சாலங்குறிச்சி வீர சரித்திர நூலாசிரியர் என்ன ஜெகவீர பாண்டியர். பாஞ்சாலங்குறிச்சி வீர சரித்திர நூலின் ஆசிரியர் ஜெகவீர பாண்டியர். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர் நூலின் ஆசிரியர்
கோமல் சுவாமிநாதன். தசரதன் குறையும் கைகேயி நிறையும் யார்னா சோமசுந்தர பாரதியார். தசரதன் குறையும் கைகேயி நிறையும் சோமசுந்தர பாரதியார். தஞ்சைவாணன் கோவை நூலாசிரியர் யார்னா பொய்யாமொழி புலவர். தஞ்சைவாணன் கோவை நூலின் ஆசிரியர் பொய்யாமொழி புலவர். தலைமுறைகள் என்ற நூலின் ஆசிரியர் நீல பத்மநாபன். தலைமுறைகள் என்ற நூலின் ஆசிரியர் நீல பத்மநாபன். தமிழ் சுடர்மணிகள் நூலின் ஆசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழ் சுடர்மணிகள் நூலின் ஆசிரியர் என எஸ் வையாபுரி பிள்ளை. நவக்கிரகம் என்ற நூலின் ஆசிரியர் என கே பாலச்சந்தர். நவக்கிரகம் பற்றி எழுதினவர் கே பாலச்சந்தர். நவக்கிரகம் என்ற பெயரில் நூல் எழுதியிருக்கிறாரு. தேரோட்டியின் மகன் என்ற நூலின் ஆசிரியர் பி எஸ் ராமையா. தேரோட்டியின் மகன் பி எஸ் ராமையா. தில்லானா மோகனாம்பாள் என்ற நாவலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. தில்லானா மோகனாம்பாள் என்ற நாவலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. தில்லை நாயகம் நாடக ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். தில்லை நாயகம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். புரட்சி புலவன் அம்பிகாபதி என்ற நாடகங்களை எழுதி பத்திரிகையில் வெளியிட்டவர் என கோவி மணிசேகரன். புரட்சி புலவன் அம்பிகாபதி என்ற நாடகங்களை எழுதி பத்திரிகைகளில் வெளியிட்டவர் கோவி மணிசேகரன். முதலும் முடிவும் என்ற முதல் சிறுகதை யாருடையதுன்னா சுந்தர ராமசாமியுடையது. முதலும் முடிவும் என்ற முதல் சிறுகதை ஆசிரியர் சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமியுடைய இயற்பெயர் என்னன்னா பசுவையா. சுந்தர ராமசாமியினுடைய இயற்பெயர் பசுவையா. காகங்கள் எனும் இலக்கிய விவாத அமைப்பை தன் வீட்டிலேயே நடத்தினவர் யார்னா சுந்தர ராமசாமி. காகங்கள் என்ற இலக்கிய விவாத அமைப்பை தன்னுடைய வீட்டிலே நடத்தினவர் சுந்தர ராமசாமி. சௌராஷ்டிர மக்களின் வாழ்வியல் போராட்டத்தை மையமாக கொண்டு அதிகமான கதைகளை எழுதியவர் யார்னா எம்.வி. வெங்கட்ராமன். சௌராஷ்டிர மக்களுடைய வாழ்வியல் போராட்டத்தை மையமாக கொண்டு அதிகமான கதைகளை எழுதியவர் எம்.வி. வெங்கட்ராமன். தண்ணீருக்காக மாநகரங்களில் துயரப்படும் மக்களை பற்றிய கதை குளித்து முடிவதற்குள். தண்ணீருக்காக மாநகரங்களில் துயரப்படக்கூடிய மக்களை பற்றின கதை எதுனா குளித்து முடிவதற்குள். சினிமாவில் போலி வேஷம் போடுபவரின் அவல நிலையை பற்றி குறிப்பிடக்கூடிய கதை புலிக்கலைஞன். சினிமாவில் புலி வேஷம் போடும் நடிகர்களுடைய அவல நிலைகளை பற்றி சொல்லக்கூடியது புலிக்கலைஞன். முதல் ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் யார்னா அகிலன். சித்திரப்பாவை. முதல் ஞானபீட விருது பெற்றவர் யார்னா அகிலன். எந்த நூலுக்காக ஞானபீட விருது பெற்றார்னா சித்திரப்பாவை. அறிவியல் சிறுகதைகளை தமிழில் எழுதினவர் யார்னா சுஜாதா. மிகுதியான அறிவியல் சிறுகதைகளை தமிழில் எழுதி கொடுத்தவர் சுஜாதா. ஊமை குயில், பொய்க்கால் குதிரை, நொண்டி பிள்ளையார், நரிக்குரத்தி இதெல்லாம் யாருடைய சிறுகதை தொகுதினா ஜெகசிற்பியன். ஊமை குயில், பொய்க்கால் குதிரை, நொண்டி பிள்ளையாறு, நரிக்குரத்தி இதெல்லாம் ஜெகசிற்பியனுடைய சிறுகதை தொகுதிகள். ஜீவகீதம் என்ற வரலாற்று நாவல் எழுதினவர் யார்னா ஜெகசிற்பியன். ஜீவகீதம் என்ற வரலாற்று நாவலை படைத்தவர் ஜெகசிற்பியன். தெய்வ ஜனனம், ஆடங்கு, கருகாத மொட்டு இவை யாருடைய சிறுகதை தொகுதினா கானா சுப்பிரமணியம். தெய்வ ஜனனம், ஆடங்கு, கருகாத மொட்டு இதெல்லாம் கானா சுப்பிரமணியம் அவங்களுடைய சிறுகதை தொகுப்புகள். ஊரில் நடந்த கொலைக்காக கணவனை இழந்த காமுகி பாலியல் தொழில் மேற்கொண்டு ஊரை காப்பாற்றும் புரட்சிகரமான கதைக்கு பேர் என்னன்னா தொண்டு. வள்ளிக்கண்ணனின் முதல் கதை எதுனா சந்திரகாந்தகள். வள்ளிக்கண்ணனுடைய முதல் சிறுகதை சந்திரகாந்தகள். அறிஞர் அண்ணாவின் முதல் கதை எதுனா கொக்கரக்கோ. அறிஞர் அண்ணா முதல் எழுதின கதை கொக்கரக்கோ. அண்ணாவுடைய கடைசி கதை எதுனா பொங்கல் விழா. இதெல்லாம் வினாக்களில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் கதைனா கொக்கரக்கோ, அவர் எழுதின இறுதியான கதை அப்படின்னா பொங்கல் விழா. அவன் ஏழை என்ற சிறுகதை எழுதியவர் யார்னா அகிலன். அவன் ஏழை என்ற சிறுகதை எழுதியவர் அகிலன். யாகசாலை என்ற நாவலுக்கு ராஜா அண்ணாமலை அரசர் பரிசு பெற்றவர் யார்னா கோவி மணிசேகரன். யாகசாலை என்ற நாவலுக்கு ராஜா அண்ணாமலை அரசர் பரிசு பெற்றவர் கோவி மணிசேகரன். நாட்டிய அரங்கின் அமைப்பை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். நாட்டிய அமைப்பினுடைய அமைப்பை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். பாட்டும் கூத்துமாக நாடகங்கள் வளர்ந்தது என்று சொல்லக்கூடிய நூலும் சிலம்புதான். பாட்டும் கூத்துமாக தான் நாடகம் வளர்ந்தது
சொல்லக்கூடிய நூல் சிலம்பு. நடிப்பும் உரையாடலுமாக நாடகங்கள் வளர்ச்சி பெற்றன அப்படின்னா யாருடைய காலம்னா பல்லவர்கள் காலம். நடிப்பும் உரையாடலுமாக நாடகங்கள் சிறப்புற்றிருந்தது பல்லவர்கள் காலம். ஔவையார் நாடகத்தை தேசியமயமாக்க வேண்டும் என்று சொன்னவர் என்ன? கல்கி. ஔவையார் என்ற நாடகத்தை தேசியமயமாக்கணும் என்று கூறியவர் கல்கி. இரத்த கண்ணீர் நாடகம் எழுதியவர் என்ன? திருவாரூர் தங்கராசு. இரத்த கண்ணீர் நாடகம் எழுதினவர் திருவாரூர் தங்கராசு. நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் கந்தசாமி. நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி. சிங்கிக்குத்து என்பதன் வேறு பெயர் துணங்கை குத்து. சிங்கிக்குத்து என்பதன் வேறு பெயர் துணங்கை குத்து. குறவஞ்சியின் குழந்தை என அழைக்கப்படுவது துளுவ நாடகம். குறவஞ்சியினுடைய குழந்தை என்று அழைக்கப்படுவது துளுவ நாடகம். மகேந்திரவர்ம பல்லவன் இயற்றிய நாடகம் எதுனா மத்த விலாச பிரகசனம். மகேந்திரவர்ம பல்லவன் இயற்றிய நாடகம் மத்த விலாச பிரகசனம். மத்த விலாச பிரகசனம் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு மாமண்டூர் கல்வெட்டு. மத்த விலாச பிரகசனம் பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு மாமண்டூர் கல்வெட்டு. அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம நாடகம் மற்றும் சிறுகதை தொடர்பான வினாக்கள் பார்த்தோம். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.